Hi, hello, my dear warriors. Good morning. Very good morning, pasangla. Good morning. Tell me whether the audio and video is clear. AV clear arka? Just let me know whether the audio and video is clear. Good morning. Yes. Good morning, my dear warriors. Second midterm yaar class start ஆயிடுச்சு. So யார் class second midterm start ஆயிடுச்சு. Second midterm already சூப்பரா படிச்சு எழுதிட்டு இருக்கீங்க. So attendance Joe, Raj, அதுக்கப்புறம் பவதாரணி, அச்சுதா. ஓகே, குட் 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 குட். செகண்ட் மிட்டம் ஓவரா முடிஞ்சே போச்சு. செகண்ட் மிட்டம் ஏன்னா இன்னைக்கு கெமிஸ்ட்ரியா? சூப்பர். நாளைக்கு செகண்ட் மிட்டம் ஆரம்பிக்குது. ஓகே, ஆனால் இந்த செகண்ட் மிட்டம் மட்டும் கெஸ் பண்ணவே முடியாது எங்களால். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு மாதிரி என்ன அப்படின்னா தே வில் கண்டக்ட் த செகண்ட் மிட்டம் எக்ஸாம். அதனால யூஸ்வலாக செகண்ட் மிட்டம் எக்ஸாம் மட்டும் வி கேனாட் ப்ரிடிக்ட் இட். அதை ப்ரிடிக்ட் பண்ணி இதான் வரும், இதான் இன்றைக்கி பசங்களுக்கு இந்த எக்ஸாமை இப்போ நம்ம இந்த வீடியோ போடணும் அப்படின்னு போடவே முடியாது. ரைட்டா? போர்ஷன் சேஞ்ச்டா. 3 lessons தானா? 3 lessons இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே சார், 10th chapter 35 கொஷின் வீடியோ சொல்லுங்களா? அப்படின்னா என்னது புரியலையே. 10th chapter 35 கொஷின் வீடியோனா? எஸ், November 18 எக்ஸாமு. ஓகே, குட் மார்னிங் ஹரி. குட் மார்னிங். டுமாரோ ஃபிசிக்ஸ் அண்ட் தமிழ். சரிப்பா, ரைட். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டே இருங்க. இந்த வாரத்துக்கான ஷெடியூல் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி காலையில் டாப் 20 2 marks, அதுக்கப்புறம் 3 marks, அதுக்கப்புறம் 5 marks இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து 2 நாள் கிளாஸ் வச்சுருக்கேன். 2 நாள் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நேமிங் ரியாக்ஷன். 2 நாளுமே நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான். ஃபுல்லாக நேமிங் ரியாக்ஷன்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? 3 lessons கஷ்டம் கிடையாது. ஆமாம், 3 lessons 3ஆக இருந்தாலும் 5ஆக இருந்தாலுமே 35 marks வச்சா அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம். 2 சாப்டருமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு 35 marksக்கு வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10th லெசனில் 35th கொஷின் என்னது? 10th லெசன் 35th கொஷின்னா நான் எங்கே போய் தேடுறது? ஏன்டடி என்ன கொஷின்னு டைப் பண்ண மாட்டீங்களாடா? அதை நான் வேறு ஆதி காலத்து புக் வச்சுருக்கேன். இப்போ நேற்று வீடியோ பாருங்கள். நேற்று காலையில் இதே ஏர்லி மார்னிங் வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆக்சிஜனோடது இருக்குது. நேமிங் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் எவ்வளோ இருக்கும்? நேமிங் ரியாக்ஷன்லாம் ஆனால் இம்பார்ட்டன்ட்னு சொல்லவே முடியாது. எல்லா நேமிங் ரியாக்ஷனும் படித்து தாங்கணும். அதில் இதுதான் கேட்பாங்கன்னு ப்ரியாரிட்டி சொல்லவே முடியாது. ஏன்னா நேமிங் ரியாக்ஷனில் எதனாலும் கேட்கலாம். அதனால் அது எல்லாத்தையுமே படிக்கிறது தான் ஒரே ஒரு ஈஸியஸ்ட் வே. நேமிங் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துட்டோம்ல, இன்னொரு தடவை பார்த்துட்டா உனக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ படிக்கிறது தான் இதுதான் ஹாஃப் எலிக்கும். அதனால் நேமிங் ரியாக்ஷன் நம்ம இப்போயே நல்லா படிச்சிடலாம், கஷ்டப்பட்டு படிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஹாஃப் எலிக்கு ஈஸியாகிடும். ஏன்னா இவ்வளோ தான் நேமிங் ரியாக்ஷனு. 13th லெசன் 14th லெசனில் தான் நேமிங் ரியாக்ஷன் நிறையா இருக்குது. அப்போ அந்த 2 சாப்டரில் இருக்க எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் இப்போ ஒரு தடவை படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஒரு 10 days 15 days கழிச்சு இன்னொரு தடவை இதே மாதிரி நம்ம ஒரு தடவை படிக்க போகிறோம். ஹாஃப் எலிக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வந்து மேரத்தான்லேயோ இல்லை ஏதோ ஒன்றில் நான் நடத்தினேன் அப்படின்னா தென் யூ வில் பி வெரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் திருப்பி படிக்கிறப்போ உனக்கு ஞாபகம் வந்து. அதனால் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறியா? 30 கூடவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் ஒரு செஷனில் பார்த்தப்போ அதிலே 26 கொஷின் என்னமோ, அதிலே ஒரு 20 கொஷின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 கொஷின் 14th சாப்டர் இல்லாமல் இருக்குது. 35 கொஷின் இருக்கும். 30+ இருக்கும். 30 to 40 இருக்கும். அதனால் பார்த்துக்கலாம். ஈஸி தான், படிச்சிடலாம். அது எல்லாத்தையுமே படிச்சிடலாம். நேமிங் ரியாக்ஷனுங்கிறது சின்னதாக கூட இருக்குது, பார்த்துக்கலாம். பாலிமரைசேஷனை கூட நேமிங் ரியாக்ஷனில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் கேட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஊட்ஸ் ரியாக்ஷன், பாலிமரைசேஷன். நேற்று காலையில் பார்த்தோம்ல, தான் நினைக்கிறேன். ஊட்ஸு, பாலிமரைசேஷன், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரே கொஷினில் 4 கொஷின், ஒரு கொஷின் பேப்பரில் 4 இருந்துச்சு. ஊட்ஸு, பாலிமரைசேஷன், இன்னொரு கொஷின் என்னடா இருந்துச்சு நேற்று. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம், நேற்று கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம போகலாமா? ரைட். என்ன பண்ண போகிறோம்? இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 10 இல்லை டாப் 20 கொஷின்ஸ். ரைட்டா? right, top 20
2 marks போலாமா பாலிமரைசேஷன் பாலிமரைசேஷன் இருந்துச்சு லாஸ்ட் क्वेश्चन பாலிமரைசேஷன் இருந்துச்சு லாஸ்ட் क्वेश्चन 3 கேட்டிருந்தாங்க ஓட்ஸ் பாலிமரைசேஷன் இன்னொன்று தான் என்னன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு டக்குன்னு அது ஞாபகம் வரல சரி வாங்க இன்னைக்கு சாப்டருக்குள்ளே போய் இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு டார்கெட்டுக்குள்ளே போகலாம் ரைட் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன் இதில் ஏதோ ஒரு 2 கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் கம்பல்சரியில் கேட்டுருந்தாங்க ரைட்டா இதை வந்து கம்பல்சரியில் கேட்டுருந்தாங்க அதனால் இதை மட்டும் என்ன பண்ண கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ 6 ஈக்குவேஷன் இருக்குது ஃபிஃப்த்து சாப்டரில் 6 ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது அது எல்லாமே லித்தியம் மெட்டல் வித் நைட்ரஜன் கேஸ் நான் சொல்லியிருக்கேன் லித்தியம் மெட்டல்னு சொன்னாங்கன்னா லித்தியம் கேஸாக இருக்க போது வித் நைட்ரஜன் கேஸ் அப்போ N2-வை கேஸாக வச்சுக்கோங்க அவுட்புட் என்னது ஆல்ரெடி இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் மனப்பாடம் பண்ண தேவையில்லை நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் என்னது 3 அப்போ என்ன பண்ணணும் 3 லித்தியம் வந்திருக்கணும் அப்போ Li3N தான் வந்திருக்கும் நைட்ரஜன் இங்கே 2 இருக்கனால அப்போ முன்னாடி என்ன பண்ணலாம் இங்கே 2 போடலாம் அப்போ 2 3 சார் 6னா 6 லித்தியம் இது என்னவாக இருக்க போது சாலிடாக இருக்க போகுது சரியா லித்தியம் நைட்ரைட் கிளியரா ஃப்ரீடல் கிராஃப்டா ஃப்ரீடல் கிராஃப்ட் எஸ் ஓகே பார்த்துருந்துட்டியா ராஜ பார்த்துட்டுன்னு சொல்லிட்டான் போல் ரைட் ஆமாம் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு ஓகே ஸோ அப்போ லித்தியம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த கொஷின் அடுத்தது ஹீட்டிங் சாலிட் சோடியம் வித் பைகார்பனேட் சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க சோடியம் பைகார்பனேட் ஃபார்முலா என்னது NaHCO3 Na2CO3 தான் சோடியம் கார்பனேட்டு NaHCO3 இருக்குது ரைட்டா சோடியம் கார்பனேட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சாலிட் சோடியம் கார்பனேட் தானே கொடுத்துருக்காங்க அப்போ சாலிட் அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் சோடியம் கார்பனேட் Na2CO3 சரியா Na2CO3 அதுக்கப்புறம் வித் எவல்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு CO2 as gas ப்ளஸ் H2O வாட்டர் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாமா Na2 இருக்கனால முன்னாடி 2 போடுங்க மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் மீதி எல்லாமே அதை மட்டும் சேஞ்ச் பண்ணனா பேலன்ஸ் ஆகிடும் ஓகேவா சரியா ரைட் அடுத்து ஆமாம்ல நேற்று நீ வரவே இல்லை நீ வரல அடுத்து ருபீடியம் வித் ஆக்சிஜன் கேஸ் ருபீடியம் என்னது ஆர்பிங்கிறது ருபீடியம் O2 ருபீடியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ருபீடியம் எந்த பீரியடில் இருக்குது எந்த குரூப்பில் இருக்குது ருபீடியம் பிலாங்ஸ் டு விச் குரூப் ரைட்டா ருபீடியம் பிலாங்ஸ் டு விச் குரூப் ஏன்டா வரலன்னு இப்போ கேட்குறேன் நீ கிளாஸில் அவனை பார்த்து கேட்கலையா ஏன் வரலன்னு ஸ்கூல் இல்லையா அவங்க 2 பேருக்கும் ருபீடியமோட எந்த பீரியடில் இருக்க போகுது குரூப் ஒன்னா குரூப் டூவா சிசிஎம் தான் குரூப் 1ல் இருக்கும் ருபீடியமும் குரூப் 1 இருக்கும் குரூப் 1 குரூப் 2வா குரூப் 1 தான் அப்போ தான் எனது +1 இருந்தாலும் இந்த இடத்துல எனது 2 ஆக்சிஜன் இருக்குது அப்போ +2 வரப்போகுது இட் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குரூப் தான் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸோ அப்போ டேரெக்டாக RbO2 அப்படிங்கிறது தான் அதில் எதுவுமே கிடையாது சரியா ரைட் அடுத்து சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் CO2 பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சாலிடில் இருக்குது KOH சாலிடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன வரப்போகுது we get பொட்டாசியம் குரோமேட் சரி ஆமாம் பொட்டாசியம் கார்பனேட் K2CO3 ப்ளஸ் H2O சரியா K2CO3 ப்ளஸ் H2O அடுத்து ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட்னா CaCO3 ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடும் CO2வும் வரப்போகுது அடுத்து கால்சியம் ஆக்சைடை திருப்பி ஹீட் பண்ண கால்சியமாக ஆக்சிஜனோட ஹீட் பண்ணால் ஐ வில் கெட் கால்சியம் வித் ஆக்சிஜன் ரைட்டா ஜோஷா என்ன புரியல வாட் இஸ் யர் டவுட் என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சிம்பிளாக இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் இவங்க எல்லாத்துக்கும் சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்லியிருக்காங்க அப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை எடுத்து நீங்கள் CO2ஓட போடுறீங்க யூ கெட் K2CO3 நம்ம இப்படி தான் எழுதுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் KOH ப்ளஸ் CO2 gives K2CO3 ப்ளஸ் H2Oன்னு வரப்போகுது இங்கே K2 வந்திருக்கு அதனால் என்ன பண்ண போகிறேன் இங்கே 2 போட போகிறேன் மீது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் நெக்ஸ்ட் கொஷின் இந்த டிஃபைனில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க
கவனமாக இந்த டிஃபைனை படிச்சுருங்க. ஓகே ரிஹான் வாங்க. சரியா? மொலாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மொலாலிட்டி இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஸ்மால் எம். ப்ராப்ளம்ஸ் சின்ன சின்னதாக ஒன் வேர்ட்லேயும் இதுலேருந்து கேட்குறாங்க. அதனால் இந்த ஃபார்முலாவோட ஞாபகம் வச்சுக்கோங்க. மொலாலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute dissolved in 1 kilogram of the solvent. ரைட்டா? 1 kilogram 1 kilogram of the solvent. நம்மளோட solvent 1 kg எடுத்துக்க போகிறோம். அதில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் solute dissolve ஆயிருக்கோ அதுதான் என்னது? மொலாலிட்டி. மொலாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா defined as the number of moles of the solute in the dissolved in a 1 kilogram of the solvent. சரியா? The unit molarity, molality or moles per kilogram. ரைட்டா? மோல்ஸ் பர் கேஜி அப்படிங்கிறது மொலாலிட்டியை தான் என்ன அப்படின்னா மொலாரிட்டியை விட ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க. மொலாலிட்டி இருக்குது, மொலாரிட்டி இருக்குது. மொலாரிட்டியை விட மொலாலிட்டி ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க. அதாவது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் உங்கள் என்ன நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷனை நம்ம மெஷர் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மொலாரிட்டி பார்க்காதீங்க மொலாலிட்டி பாருங்கள் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கிவன் டு மொலாலிட்டி. ஏன் மொலாலிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? ஒய் they are giving preference? எப்போ அப்படின்னா if the volume of the solution is either expanding or contracting with temperature. ரைட்டா? அதாவது if the volume வந்து எக்ஸ்பேண்டோ அல்லது கான்ட்ராக்டோ ஆகுதுன்னா தட் டைம் மொலாரிட்டியை விட நம்ம மொலாலிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மொலாரிட்டிங்கிறது வால்யூம் பேஸ்டு, இட் இஸ் ஜஸ்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட், வால்யூம் பேஸ்ட். வேரஸ் மொலாலிட்டி இஸ் மாஸ் பேஸ்ட். அப்போ எவ்வளோ மாஸ் டிசால்வ் ஆயிருக்குன்றது மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அதை பொறுத்து தான் அதை டிசால்வ் பண்ணுறதுனால வால்யூமில் கூட குறைய இருக்கும்ல. அப்போ வால்யூமில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் டேர்மில் மிஸ்டேக் வரும். அதனால் மொலாரிட்டியில் வால்யூமும் இருக்குது. மொலாரிட்டி ஃபார்மில் என்ன? யாராவது மொலாரிட்டி ஃபார்மில் சொல்ல முடியுமா? anyone tell me molarity formula? Molarity formula. Yes. Molarity formula என்னது? Moles of solute divided by moles of solute divided by moles of the solute divided by அல்லது number of moles of solute divided by இந்த இடத்துல mass of solvent in kg. அதே இது மொலாரிட்டியில் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ரைட்டா? ரைட்டா? இது வந்து நான் ஈஸியாக கொடுத்துருக்கேன். இது எழுதினாலும் போதுமானது தான், கரெக்டான டெஃபினேஷன். இது எழுதினாலும் சரி. இதை விட உங்கள் ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுதான் ஈஸின்னு சொல்லி வச்சிங்கன்னா நீங்கள் அதை படிச்சுக்கலாம், எதனாலும் படிச்சுக்கலாம். ஸோ இங்கே மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட்டுக்கு பதிலாக வால்யூம் ஆஃப் தி சால்வெண்ட் இருக்கும். ரைட்டா? மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜிங்கிறது மொலாலிட்டி. அதே இது வால்யூமில் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது? மொலாரிட்டி. ஸோ அப்போ வால்யூமில் சேஞ்சஸ் இருக்கப்ப என்னோட மொலாரிட்டியும் சேஞ்ச் ஆகும்ல. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? மொலாரிட்டி கண்டுபிடிக்கக்கூடாது. we have to find molality preferred. எப்போ அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் எய்தர் எக்ஸ்பேண்டிங் ஆர் கான்ட்ராக்டிங். இந்த பாயிண்ட்டு வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லைனா விட்டுரு, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். மீதி இருக்க 3 பாயிண்ட்டு ஃபார்முலா தான் முக்கியம். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஃபைன் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்னு என்னது? கண்டிப்பாக இந்த பாண்ட் பேராமீட்டர்ஸில் ஏதாவது ஒன்று நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆங்கிள், அதுக்கப்புறம் பாண்டு என்தால்பி, பாண்ட், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆங்கிள், பாண்ட் என்தால்பி, இன்னொன்று ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். 4 பாண்ட் இருக்குமே பாண்டு பேராமீட்டர்ஸில். பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த்து. ரைட்டா? பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த்து, பாண்ட் ஆங்கிள், பாண்ட் பேராமீட்டர். இட்ஸ் வெரி குட். அதனால் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப விஷயம். ரைட்டா? ஃபார்முலாவும் கரெக்டு தான்டா ஜோஷினி. அது வந்து ஃபார்முலா மட்டும் எழுதினாலும் ஓகே தான். டெஃபினிஷனும் ஃபார்முலாவும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே போயிட்டாங்க கோட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம்டு பிட்வீன் 2 பாண்டட் ஆட்டம். ரைட்டா? 2 பாண்டட் ஆட்டமுக்கு நடுவில் இருக்கக்கூடியது என்னது? நம்ம பாண்டு இன் அ மாலிக்யூல் இஸ் கால்ட் பாண்ட் ஆர்டர். ரைட்டா? பாண்ட் ஆர்டர்னு சொல்ல போகிறோம். டிஃபைன் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? வாட் இஸ் சிக்மா பாண்ட்? ரைட்டா? லெசன் 13 டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நிறைய தடவை 13th லெசன் பார்த்துட்டோம். இதுலேயும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? when 2 atomic orbitals overlap linearly along the axis. ரைட்டா? திரும்ப திரும்ப இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருக்காங்க. லீனியர்லி ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லாப்பு அல்லது லீனியர் ஸ்ட்ரெயிட்டாக நியூக்ளியஸ் ஒன்றா சேருது அப்படின்னா அலாங் த ஆக்சஸில் சேர்றப்ப தட் ரிசல்டன்ட் பாண்ட் இஸ் கால்டு சிக்மா பாண்டு. அதே இது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப் சைட் வைஸ் அப்படின்னா
the resultant covalent bond is called pi bond. சரியா? இப்படி மேலேயும் கீழேயும் பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து என்னது சைட் வைஸ் பாண்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் pi bond. whereas இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாண்ட் ஆச்சு அப்படின்னா சிக்மா பாண்ட். விச் இஸ் ஸ்ட்ராங்கர்ப்பா? pi பாண்டா சிக்மா பாண்டா? எது ஸ்ட்ராங்? லேட்ரல் சொல்லலாம். லேட்ரல் சைட் வைஸ் ஆர் லேட்ரல் சொல்லலாம். எஸ். விச் இஸ் ஸ்ட்ராங்கர், pi ஆர் சிக்மா? pi bond or sigma bond? எது ஸ்ட்ராங்? எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட்? ரைட், வந்துருச்சு. சிக்மா பாண்ட் இஸ் த ஸ்ட்ராங் பாண்ட். சிக்மா தான் இது நம்மளுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ரைட். ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ABC and D in the following series of the reaction. சரியா? இதில் பாதியாக ஒன்று இதுலேருந்து இந்த காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க, அல்லது இதுலேருந்து B வரைக்கும், அல்லது ABCD வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. இதை கட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்கு டயக்ராம் வரையலாமா? எதுக்கு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். உனக்கு தெரியல, நான் வரைஞ்சி போட்டுருக்கேன். நான் வரைகிறது உனக்கு தெரியும்ல, அதனால் வரைஞ்சிக்கோ, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டா. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம கடன்னு பார்க்கலாமா ஒன்று ஒன்றா? ஸோ ஃபஸ்ட் என்னது? எத்தில் புரோமைட் இருக்குது, CH3 CH2Br. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குது? ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்னப்பா வரும்? ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்ன ஆகும்? ஆல்கஹாலிக் KOH லீட்ஸ் டு வாட்? ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்ன நடக்கும்? ஓ, பாண்ட் ஆர்டர். ஆமாம், பாண்ட் ஆர்டருக்கு ஃபார்முலா இல்லை. பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? இல்லை பாண்ட் ஆர்டர் எம்போ டயக்ராமில் தான் பாண்ட் ஆர்டருக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த பாண்ட் ஆர்டருக்கு ஃபார்முலா கிடையாது. இது வந்து ஜென்ரலாக கெமிக்கல் பாண்டிங் நார்மல். பாண்ட் ஆர்டருக்குரிய ஃபார்முலா நீங்கள் வேணும்னா எழுதிக்கோ, ஆனால் அது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிக்கில் தான் வரும். இது அதுக்கு முன்னாடி டெஃபினேஷனில் இருக்குது. இதில் பாண்ட் ஆர்டருக்கு ஃபார்முலா கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு உயிரை வாங்குறாங்க. ஏண்டா டே, எனக்கும் எக்ஸாம் ஏண்டா லேட் ஆகிடுச்சா? பரவாயில்ல, வாங்க. எஸ், டெல் மீ. ஸ்கூலில் எழுத சொன்னாங்களா? சரி எழுதிடுவோம். அப்போ நம்மளும் எழுதிடுவோம். சரி, வேணா எழுதிக்கலாம். வேறு யார் ஸ்கூலில் எழுத சொன்னாங்கன்னா எழுதிக்கலாம். பாண்ட் ஆர்டர்னா என்னது? NB - NA டிவைடட் பை 2. எப்படிடா எழுத சொல்கிறாங்க? டெஃபினேஷன் பாண்ட் ஆர்டர் தானே கேட்டிருக்கேன். பாண்ட் ஆர்டருங்கிறது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிக்குள்ளே இருக்க பாண்ட் ஆர்டர் கேட்குறப்ப கண்டுபிடிக்கிறப்ப தான் அதை எழுதணும். சரி, எல்லாம் ஒன்று தானே? ஓ, ஒரே டிஸ்ட்ரிக்ட் தானா? ஒரே ஸ்கூல் இல்லையா? சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன வரப்போகுதுங்க? அப்போ இதோட அவுட்புட் என்னது? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹாலஜன். இதோட ஆன்சர் கரெக்டாக? இதுதான் என்னது நம்மளோட ஏ. ஸோ ஏ என்னது? எத்திலீன். ரைட்டா? எத்திலீன். ஈத்தீன் வரப்போகுது. ஈத்தீன்னா இதோட ஆன்சர். ரைட்டா? இது வந்து ஈத்தீன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2ங்கிறது இருக்குது ஆல்கஹாலிக் KOH அப்படின்னு. இப்போ அதுக்கடுத்து ஏலேருந்து சி. யார் ஏலேருந்து சிக்கு ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓசோனாலிசிஸ் ப்ராசஸ் தான். ஓசோனாலிசிஸ் அவங்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆனால் என்ன பண்ணணும்? ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். அதாவது O3 ஃபஸ்ட்டு O3 ஓசோனாலிசிஸ். அதுக்கப்புறம் என்னது? இங்கே என்ன ரியாக்ஷன் வரும்? ரெண்டாவது என்னது? ஓசோனாலிசிஸோட செகண்ட் ஸ்டெப் என்னது? ஓகே, ஓசோனாலிசிஸோட செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப்புக்கு என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்? ஜிங்க் வித் வாட்டர். ரைட்டா? Zn with H2, ஜிங்க் வித் ஹைட்ராலிசிஸ். ஜிங்க் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். ஆன்சர் என்ன வரும்? என்ன சொல்லியிருக்கேன்? டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு எந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருந்துச்சோ அவங்க ரெண்டு பேரோடையும் என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்க ரெண்டு பேரோடையும் டபுள் பாண்டில் ஆக்சிஜனை சொல்லிடணும். ரைட்டா? பாண்டை பிரேக் பண்ண போகிறீங்க. பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த கார்பனோட ஒரு ஆக்சிஜன், இந்த கார்பனோட ஒரு ஆக்சிஜனை ஜாயின் பண்ண போகிறோம். சரியா? H2 போட்டாச்சா? அப்போ என்ன வருங்க இடத்துல? 2 டைம்ஸ் HCHO. சரி, எனக்கு இப்போலாம் எழுத தெரிய மாட்டேங்குது, இதை நீ ஞாபகம் வர மாட்டேங்குது எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 போடுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? C டபுள் பாண்ட் OH2ன்னு இருக்கா? அப்படியே போட்டு விட்ருங்க. ரைட்டா? இப்படியே எழுதிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன இருக்கோ அதே மாடலில் எழுதிடு, தப்பே கிடையாது. ரைட்டா? அப்படியே போட்டு பிரச்சனை கிடையாது. சரியா? சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH. ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்கஹாலிக் KOH இஸ் த டீஹைட்ரோ ஹாலஜனேட்டிங் ரியேஜென்ட். ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் எப்பயுமே ரிமூவ் பண்ணிவிடும். ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்ணக்கூடியது தான் ஆல்கஹாலிக் KOH.
அப்போ இங்கேருந்து ஹாலஜனும் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகிடும். தட் இஸ் CH2 CH2. இந்த ஏல அடுத்து நான் ஓசனாலிசிஸ் ரியாக்ஷன் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ். ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ்னால் ஜிங்க் வாட்டர் ப்ளஸ் O3 நம்ம போடுறப்ப டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு, டபுள் பாண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் அது கனெக்டாக இருக்கக்கூடிய கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பனில் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சேரப்போகுது. ஸோ நீ இப்படி எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இட். இல்லை இது நான் வந்து இப்படியே எழுதிக்கிறேன்னா இப்படி எழுதிக்கலாம். சரியா? அதனால் அது பிரச்சனை இல்லை, முடிஞ்சிச்சு. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி அண்ட் டி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? பி அண்ட் டிக்கு நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்னது? CH3 CH2 Br. இதுலேருந்து என்னாச்சு? நம்ம ஆல்கஹாலிக் KOH போட்டப்போ we have got ethene CH2 double bond CH2. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க? இதில் திரும்ப குளோரினேஷன். they are just adding திருப்பி குளோரின் ஆட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? குளோரின் ஆட் பண்ணுறாங்க. they are just adding Cl2. ரைட்டா? Cl2 with in presence of CCl4. ஸோ குளோரினேட்டிங் ஏஜென்ட்னா குளோரின் ஆட் பண்ண என்ன வரும்? இதில் ஒரு குளோரின், இதில் ஒரு குளோரின் டைரெக்டாக ஆட் ஆகுமா? ரைட்டா? ஒவ்வொன்றிலையும் ஒரு குளோரின் ஆட் ஆக போதா? குளோரினேஷன். எஸ், ஹாலஜனேஷன். குளோரின் பண்ணுறதுனால குளோரினேஷன். அப்போ CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இதில் ஒரு குளோரின், இதில் ஒரு குளோரின். ஓகே, வாட் இஸ் த கண்டிஷன்? இந்த ரியாக்ஷன் நடக்கும்னா என்ன கண்டிஷனில் நடக்கும்? ஆன் விச் கண்டிஷன் இட் ஹாஸ் டு ரன், ஆன் விச் கண்டிஷன். ரைட்டா? இங்கே என்ன கண்டிஷனில் நடந்திருக்கணும்? இங்கே ஒன்று எழுதணும். அவங்க எழுதலை, பட் நீ ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இங்கே என்ன இருக்கணும்? இங்கே என்ன எழுதணும்? ஏதாவது ஒரு வார்த்தை எழுதலாமா? எனிதிங் இஸ் நீடட். எஸ், வாட் இஸ் த கண்டிஷன்? ஏதாவது ஞாபகம் இருக்கா அவனுக்கு? நம்ம ஒரு 2 மார்க் கொஷினில் கூட படிச்சிருக்கோம். ஆன்சர் போட்டாச்சு. CH2 Cl2 CH2 Cl2 எத்திலீன் டைக்ளோரைடு. ஓகே, இதெல்லாம் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா. இங்கே என்ன இங்கே என்ன போடணும்? இங்கே ஏதாவது அடிஷ்னலாக போடலாமா? இந்த ரியாக்ஷன் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இது என்ன நடந்திருக்கணும்? குளோரினேஷனா? இட் இஸ் டார்க் ஆர் யூவி லைட்? டார்க்கா யூவி லைட்டா? டார்க்கா யூவி லைட்டா? இட் ஹாஸ் டு பி டன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் யூவி லைட். ரைட்டா? HNu. ரைட்டா? ஆக்சுவலாக அப்படி தான் இருந்திருக்கணும், பட் இங்கே அதை மென்ஷன் பண்ணலை. இந்த மாதிரி ரியாக்ஷனில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீட் அல்லது HNu, ஹீட் போட்டுக்கலாம், அல்லது HNu ஏதோ ஒன்று. பாண்ட் பிரேக்கிங். ஏன்னா இந்த ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் ஹியர்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பிரேக்கிங் ஆஃப் Cl2. Cl2 பிரேக் ஆகி ஃப்ரீ ரேடிக்கலாக மாறும். ரைட்டா? அப்போ Cl2 பிரேக் ஆகி ஃப்ரீ ரேடிக்கலாக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஹீட்டோ அல்லது சன்லைட்டோ தேவை நம்மளுக்கு, யூவி லைட். அதுதான் முக்கியமான. அடுத்து CH2 Cl வந்துருச்சு. CH2 Cl வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன பண்ணணும்? சோடியம் அமைடு போட்டால் என்ன வரும்? ரைட்டா? இதோட என்ன பண்ண போகிறோம்? அடுத்து சோடியம் NaNH2. NaNH2 என்னதுப்பா? வாட் இஸ் த NaNH2? NaNH2 என்னது? அகெயின் இட் இஸ் அ dehydrohalogenating compound. கரெக்டா? இட் இஸ் அகெயின் த dehydrohalogenating compound. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? இங்கே Cl ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். அப்போ CH இல்லையே, ஏதோ ஒரு தப்பாக இருக்கேன். கரெக்டாக ரைட். அப்போ CH2 டபுள் பாண்ட் CHCl. கரெக்டாக? CH2 டபுள் பாண்ட் CH. ரைட்டா? சோடியம் அமைன். ஓகேவா? கிளியரா? சூப்பரா? ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? இங்கேருந்து குளோரின் போயிடும், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடும். ரைட்? கிளியரா? ஓகேவா? Is that clear? Have you got it? Easy question. It is not a toughest one. சரியா? ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஷின்னா. இதானது சியா, இது பியா? ஓகே, இது பி, இது டி. இப்போ எக்ஸாமில் இப்படி பிடி மட்டும் போட்டிங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. பியோட பேர் என்ன, டியோட பேர் என்னன்னு எழுத தெரிஞ்சிருக்கணும். பியோட பேரும் டியோட பேரும் எழுத தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ பி அண்ட் டியோட நேம் எல்லாம் எழுதி பழகிக்கோங்க. அடுத்து, how will you prepare propyl iodide from N-propyl bromide அல்லது ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷனா? இது நம்ம அன்றைக்கே பார்த்தோம்ல, 14th சாப்டர் பார்க்குறப்பையோ எப்பயோ பார்த்து. என்ன பண்ண போகிறோம்? how will you prepare propyl iodide? ரைட்டா? propyl iodide எனக்கு ஆன்சரில் வேணுமா? N-propyl iodide என்னோட ஆன்சரில் இருக்கணும். propyl iodide மீத் ஈத் ப்ரோப். அப்போ CH3 CH2 CH2I இதுதான் propyl iodide. எதுலேருந்து? propyl bromideலேருந்து வந்துருக்கணுமா? அப்போ CH3
CH2 CH2 Br ப்ளஸ் என்ன போட்டிருக்கணும், யார் ஆட் பண்ணணும்? ஆமாம், இந்த கொஷின் 2 மார்க் கிடையாது. இந்த கொஷின் வந்து இது ஃபுல்லாக 2 மார்க் கிடையாது, இது பார்ட் ஆஃப் த 2 மார்க். இதில் பாதி 2 மார்க்கு கேட்பாங்க. இது மட்டும் 2 மார்க்காவோ அல்லது இது மட்டும் 2 மார்க்காவோ, ரைட்? இது கம்ப்ளீட்டான 3 மார்க் அல்லது 5 மார்க். 5 மார்க்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. 3 மார்க்குக்கு இது ஃபுல்லாக தான் செய்யணும். 2 மார்க்னால் இதில் ஏதாவது ஒரு பாதி மட்டும் வரும், ஒரு பாதி மட்டும். இதெல்லாம் 2 மார்க் தான், இதெல்லாம் 2 மார்க் தான். இங்கே என்ன வரும்பா, இங்கே என்ன ஆட் பண்ணணும்? எனக்கு ஆன்சரில் ஐ வரணும் ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ இங்கே யார் எடுத்துருக்கணும் நான், விச் இஸ் த ரியேஜன். அதை போட்டால் அவ்வளோதான், ஃபிங்கல்ஸ்டீன் முடிஞ்சு. யாரை போடணும் இங்கே, யாரை போடணும்? அயோடின் மட்டும் போட்டால் போதுமா? அயோடினையும் போடணும், அதே நேரத்தில் பிஆர் வெளியே போகணும். NaI என்னது, இட் ஹஸ் சோடியம் அயோடைடு, சோடியம் அயோடைடு NaI போடணும், NaI போட போகிறோம். அப்போ என்ன பண்ண போகுது, NaBr தூக்கிட்டு போயிடும். அப்போ ஐ என்ன பண்ண போகுது, அவங்களோட சேர்ந்துட போகிறாங்க, ஃபிங்கல்ஸ்டீன். ரைட்டா? ரைட். செகண்ட் மிட்டம் முடிஞ்சவங்களாம் கொஷின் பேப்பர் அனுப்புங்க, ஸோ தட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் இட். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் வீக் மிட்டம் எக்ஸாம் டைம் டேபிளே கொடுக்கலையா? கொடுப்பாங்க பார்த்துக்கலாம். சரியா? NaI போட்டோன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்குது, இட் ஹாஸ் டு பி டன் இன் அசிட்டோன், ஆஸ்டானில் இருக்கணும். சரியா? ரைட். ரைட். கிவ் த சிஸ்டமேட்டிக் நேம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். இப்போ 1 மார்க்கில் கேட்டிருந்திருக்காங்க, அதே மாதிரி கம்பல்சரி 2 மார்க்கில் இதில் ஒரு 3 கொடுத்தா அல்லது 4 கொடுத்துருந்தாங்க, 4 கொடுத்து கேட்டிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன அப்படின்னா 1 மார்க் இதுலேருந்து வந்துருந்துச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா இதை 4 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கில் கம்பல்சரி இல்லாமையும் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அதனால் கொஞ்சம் கவனமாக இதை கவனிச்சிக்கோ. ஓகே, ட்ரை அசிட்டோன் போட்டிருங்க. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படிங்கிறது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு என்னது, MgOH2 வரப்போ. ரைட்? MgOH2ங்கிறது தான் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. அடுத்து லைங்கிறது என்னது, காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா இஸ் நத்திங் பட் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்னது, NaOH. அடுத்த லைம்ங்கிறது என்னது, கால்சியம் ஆக்சைடு CaO. காஸ்டிக் பொட்டாஷ்ங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அப்போ KOH. ஃபார்முலாவோட இந்த கொஷின் வந்துருந்துச்சா, எக்ஸாம் ஃபினிஷா, அந்த 2 மார்க்கில் வந்துச்சா? அதான் நான் சொல்கிறது கொஞ்சமாக நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் காலங்காத்தால் எழுந்திரிச்சு டெய்லி நடத்துவார்டா, அவர் சொல்கிறதெல்லாம் வருதுடா, அதனால் டெய்லி கிளாஸ்க்கு வாங்கடான்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். எங்கே நீங்கள் யாரும் ஒரு மணி கூப்பிட்டு வரவே மாட்டேங்கிறீங்க. கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற மாதிரி நம்ம டெய்லி காலைல மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கோம், யாரையும் கூப்பிட்டு வர மாட்டேறீங்க. வாஷிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் சோடியம் கார்பனேட்டு Na2CO3.NH2. ரைட்டா? Na2CO3.10H2O அப்படிங்கிறது என்னது, சோடியம் கார்பனேட். சோடா ஆஷ், வாஷிங் சோடானாலும் சோடா ஆஷ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே சோடியம் கார்பனேட் தான். வாஷிங் சோடாவில் H2O இருக்கும், இதில் இருக்காது. சரியா? அவ்வளோதான். அடுத்து ட்ரோனாங்கிறது சோடியம் சிஸ்கியூ கார்பனேட். ரைட்டா? சோடியம் சிஸ்கியூ கார்பனேட். அதே சோடியம் கார்பனேட்டு வித் சோடியம் பைகார்பனேட் வித் 2H2. ரைட்டா? சோடியம் கார்பனேட்டும் சோடியம் பைகார்பனேட்டும் வாட்டரும் இருக்குது. ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, ரைட். அந்த கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் ஷேர். எந்த டிஸ்ட்ரிக்ட்டு நானே டவுன்லோட் பண்ணிடுறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுங்கள். நேற்று எக்ஸாம் முடிஞ்சா, நேற்று எக்ஸாம் முடிஞ்சால் இன்றைக்கி வந்திருக்கும் கொஷின் பேப்பர். ரைட்டா? டுடே பயாலஜி எக்ஸாம். நேற்று எக்ஸாம் முடிஞ்சால் மோஸ்ட்லி இன்றைக்கி கொஷின் பேப்பர் வந்துடும். சரி, ரைட். ஓகேவா? கிளியர். ஸோ இதெல்லாம் நான் சொல்லித்தரதை வச்சு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது ரிப்பீட்டடாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். இதை நீங்கள் படித்தா தான் ஞாபகம் வரும். இப்போ போன கொஷின்லாம் இருக்குல்ல, அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறத கவனித்தாலே போதும். இதெல்லாம் நான் சொல்கிறது மட்டும் கவனித்தா பத்தாது, நீங்களும் திருப்பி படிக்கணும். ஒருத்தர் வரேன்னு சொல்கிறேன், வர மாட்டேங்கிறானு. திண்டுக்கலா? ஓகே. இந்த மதுரையும் திண்டுக்கலும் ஒரே மாதிரி தான் டைம் டேபிள் இருக்கும். பட் மதுரையில் யாரோ CO டக்குன்னு மாறிட்டாங்கன்னு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குக்கிங் சோடாவா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருந்திருக்கும், குக்கிங் சோடா இருந்திருக்கும், பேக்கிங் சோடா அதெல்லாமும் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க, அதெல்லாமும் இருக்குது. அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹென்ரிஸ் லா. எப்போ இந்த ஹென்ரி வந்து என்ன அப்படின்னா, ஒன்று ஹென்ரி லா கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இதோட லிமிடேஷன்ஸ். நேற்று காலையில் லிமிடேஷன்ஸ் படித்தோன்னு நினைக்கிறேன்.
நேற்று வந்து நம்ம பார்த்த கொஷின் பேப்பரில் லிமிடேஷன் நேற்று ஒன்று ஒரு முக்கியமான கொஷின் சொல்லாமல் விட்டுட்டேன், இன்றைக்கான எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே ஓகே ரைட். ரைட். திஸ் law states that partial pressure of the gas, அதாவது என்னது ஹென்ரிலா, ஹென்ரி தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா partial pressure of the gas in vapor phase, right? Partial pressure of the gas in vapor phase directly proportional to the mole fraction of the gaseous solution in the solution, right? Solution la irukக்கூடிய mole fraction at lower concentration. அப்போ Raoult's law என்னது lower concentration தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? சரியா? டெசர்ட் ரோஸா இந்த வரேன் ரைட்டா? P solute is directly proportional to X solute in a solution. அப்போ P solute is equal to என்னது KH dot X solute. P solute என்னது? P solute என்னது? K solute KH என்னது? KH is going to be, ரைட்டா? solute in solution number of solute in solutions அதுதான் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ரைட்டா? எஸ். plaster of Paris formula சொல்ல முடியுமா நீங்க? KH is called Henry's constant, ரைட்டா? அடுத்து X solute-ங்கிறது mole fraction of solute in the solution. P solute-ங்கிறது vapor pressure of the solute, not a pure solute, vapor pressure of the solute. சரியா? KH Henry's constant. எனக்கு plaster of Paris formula சொல்லுங்க. ரைட்டா? ஏன்னா இன்னும் கேஹெச்க்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கேஹெச் தாண்டி வாங்க அதுக்கடுத்து. ஸோ டெசர்ட் ரோஸுங்கிறது நத்திங் பட் ஜிப்சம், ரைட்டா? அதோட ஃபார்முலா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா, சிமெண்ட்டோட ஃபார்முலா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அதோட ஃபார்முலா CaSO4 டாட் NH2O. அதில் தான் அந்த பாலைவனம் ரோஜான்னு எதோ சொன்னீங்க, அதுவும் மாறப்போகுது. ரைட்டா? ஹரி ஒரு மெசேஜ் போட்டிருக்கானா, ஹரி ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கான் பாருங்க. இதில் என்ன நீ போட்டிருக்கல, இதில் CaSO4 டாட் 2H2O, அந்த டாட் 2H2O தான் ஜிப்சம். அதுதான் என்ன அப்படின்னா பாலைவன ரோஜா. அதுக்கு பேர் தான் என்னது ரோஸ் மாதிரியே கட்டிக்கா என்ன அப்படின்னா நம்மளோட டெசர்ட்ஸில் கல் மாதிரி காணப்படும். அதனால தான் என்னது அது பேர் டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிப்சம் இஸ் கால்ட் டெசர்ட் ரோஸு. அதை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதில் வந்து ஒரு H2O கொஞ்சம் போயிட்டு CaSO4 டாட் 1/2H2O, அதாவது CaSO4 டாட் 2H2O இருக்கா. இது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் பண்ணுறப்ப CaSO4 டாட் 1/2H2O மாறுமா. இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் பிளாஸ்டர், ரைட்டா? This is plaster, this is gypsum. gypsum இன்னொரு பேர் தான் என்னது டெசர்ட் ரோஸ். அது பார்த்தாலே எப்படி தான் இருக்கும், டெசர்ட் ரோஸ் மாதிரி தான் இருக்கும், ரோஜா பூ மாதிரி இருக்கும். ரைட்டா? அவ்வளோதான். அதே மாதிரி டெசர்ட் ரோஸுங்கிற பாலைவனத்தின் ரோஜா. ரைட், கரெக்டாக தமிழ் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். பாலைவனத்தின் ரோஜான்னு தான் கொடுத்துருப்பாங்க. ரைட். K solute, KH, P solute. ரைட். அடுத்து வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? டைபோல் மொமெண்ட் நேற்று கூட பார்த்தோம் நம்ம. ஸோ இட்ஸ் அகெயின் அண்ட் another important question. டைபோல் மொமெண்ட், த பொலாரிட்டி. சாப்டர் 14 பார்ட் 2 பார்க்கலாமா? நான் நேமிங் ரியாக்ஷன் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக உனக்கு பார்ட் 2 வேணும்னா சொல்லு, நம்ம பார்ட் 2 நாளைக்கோ இன்றைக்கோ எனக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்குது. ஒரு நிமிஷம், ஏன்னா நீ தானே கிளாஸ் கவனிக்கிற, நீ சொல்கிறது கேட்டு தான் நான் பண்ணணும். அதனால் நீ ஏன் சொல்ல அதையே பண்ணிடலாம். நாளைக்கு சாயங்காலம் 6 to 8 கிளாஸ் இருக்குது. என்ன பண்ணலாம் சொல்லு? நாளைக்கு தானே 12ஆம் தேதி. எஸ், டுமாரோ ஈவினிங் 6 to 8 கிளாஸ் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் 6 to 8. அதில் என்ன பண்ணலாம்?
creativity na biological importance ஓனா எழுதலாமா நீ ஓனா எழுதலாம் ஆனால் அப்படியே என்ன அப்படின்னா புக்கில் இருக்கிறதான் எதிர்பார்ப்பாங்க அந்த வேர்ட்ஸை வச்சா ட்ரை பண்ணு பட் இருக்கட்டும் அப்போ நான் நேமிங் ரியாக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தேன் we will try to complete all the naming reaction நம்ம ஆல்ரெடி 2-3 தடவை பார்த்தனால நேமிங் ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அப்போ நாளைக்கு நம்ம நேமிங் ரியாக்ஷன் பார்க்கலாம் அதுக்கு அடுத்து 2 hours கிளாஸ் எப்போ இருக்குது திருப்பி இன்னொரு நாள் ஒரு நாள் சாயங்காலம் 2 hours கிளாஸ் இருக்குது எப்போ திருப்பி 14ஆம் தேதி நாளைக்கு 12 திருப்பி 14ஆம் தேதி ஒரு 2 hours கிளாஸ் இருக்குது அதில் வேணால் பார்த்துடலாம் ரைட்டா நாளைக்கு நேமிங் ரியாக்ஷன் முடிக்க முடியலன்னா நேமிங் ரியாக்ஷனை அங்கே கொஞ்சம் வச்சுட்டு 14th பார்ட் 2 பண்ணிடலாம் ரைட்டா சரி ரைட் சூப்பர் போகலாமா அடுத்து நேமிங் ரியாக்ஷனே பார்த்துருவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நேமிங் ரியாக்ஷன் ரைட் ஸோ டைபோல் மொமெண்ட் த பொலாரிட்டி ஆஃப் த கோவலன்ட் பாண்ட் ஒரு கோவலன்ட் பாண்டோட பொலாரிட்டி கேன் பி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ரைட்டா பொலாரிட்டி ஆஃப் அ கோவலன்ட் பாண்ட் ஒரு கோவலன்ட் பாண்டில் இருக்கக்கூடிய பொலாரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் டைபோல் மொமெண்ட்டு மியூ அப்படின்னு சொல்ல போகிறாங்க வாட் இஸ் இஸ் மியூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஈக்குவலி அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ரைட்டா 2 சார்ஜஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரைட்டா அவங்க தான் என்னது நம்மளோட டைபோல் மொமெண்ட்னு சொல்ல போகிறாங்க மியூ இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு 2d அப்படின்னு வேர் மியூ இஸ் டைபோல் மொமெண்ட்டு q இஸ் த சார்ஜ் மியூங்கிறது என்னது டைபோல் மொமெண்ட்டு q இஸ் த சார்ஜ் 2d இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் யூனிட் ஆஃப் டைபோலு கூலும் மீட்டரு அதுக்கப்புறம் அதை எஸ்ஐ யூனிட்டில் இது எஸ்ஐ யூனிட்டு நார்மலாக இன்னொன்று என்ன அப்படின்னா டி பை யூனிட்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் 1 டி பை இஸ் ஈக்குவல் டு 3.336 10 to the power -30 கூலும் மீட்டர் 1 மார்க் ஞாபகம் வச்சுக்கோ 1 டி பை ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க ரைட்டா 1 டி பையோட வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க கவனம் கம்பல்சரி ப்ராப்ளம் என்னாச்சு கம்பல்சரி ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன்ஸ் சாப்டர் தானே அதில் மெயினாக பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த 13th சாப்டரில் இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் தான் ஏதாவது கம்பல்சரியில் வரப்போகுது ரைட்டா குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த ஆல்கஹாலிக் KOH அதுக்கப்புறம் KMNO4 போடுறது ஆக்சிடேஷன் ரிடக்ஷனு ஓசனாலிசிஸ் இதெல்லாம் தான் ரிப்பீட்டடாக கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ரியாக்ஷன்ஸ் தான் கம்பல்சரி 3 மார்க்கில் ரைட்டா ஆமாடா 9th சாப்டர்லேருந்து தான் கண்டிப்பாக கம்பல்சரி ப்ராப்ளம் வரப்போகுது அதுவும் குறிப்பாக பார்த்தேன்னா அந்த டேப்லெட் காலம் இருக்குல்ல மொலாலிட்டி ஃபார்மாலிட்டி அந்த டேப்லெட் காலம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுத்துருங்க அதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ்டு ப்ராப்ளமில் அதுக்கு பின்னாடி ஒரு 5 சம் இருக்குது இவ்வளோ தான் இதுதான் அந்த சாப்டர்லேருந்து இது வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்காங்க அந்த சாப்டரில் பக்கமாக பெரிய சம்மெல்லாம் இருக்குது அந்த புக் பேக்கில் இருக்க சம் எல்லாமே பெருசு அதெல்லாம் வந்து கம்பல்சரியில் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் உன்னோட கெட்ட நேரமாக இருந்து அதை 5 மார்க்கில் கேட்கலாம் ஸோ 2 மார்க் கம்பல்சரியில் இந்த சின்ன சம்ஸ் எல்லாம் தான் கேட்கலாங்க டேரெக்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி 3 மார்க் முழுக்க இந்த 13th சாப்டர் 14th சாப்டர் வருது இல்லைனா கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்லேருந்து எமோ டயக்ராம் வச்சு ஏதாவது கேள்வி கேட்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 2 மார்க் கம்பல்சரிக்கு 9th சாப்டர் 3 மார்க் கம்பல்சரிக்கு 13-14 இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் இதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது அதிகமாக நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் எனக்கு அதுவே மறந்து போச்சு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் 2 பேரும் மொக்கை கேட்பாங்களா தென்காசி டிஸ்ட்ரிக்டா என்ன கேட்டுற போகிறாங்களா அது எனக்கு தெரியாது உன் நேரம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது இன்கேஸ் உங்கள் நேரம் நல்லா இல்லாமல் கேட்டுட்டாங்க நம்ம சேலம் ரீசெண்டாக நியூஸில் ஏதோ வந்துச்சு என்னாச்சு நேத்தா சேலம் என்னாச்சு இல்லை நான் இங்கே யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன் சேலமில் இல்லை எனக்கு திடீர்னு சேலம்னே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது இந்த தேஜாவு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நேற்று ஒரு 2-3 நாளுக்குள்ள ஏதோ சேலம் பற்றி பேசுகிற மாதிரி ஒரு ஞாபகம் வருது இந்த மாதிரி தான் கம்பல்சரி கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க இந்த மாதிரி நைட்ரோ பென்சின் எப்படி பென்சின்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க குளோரோ பென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் கம்பல்சரியில் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக கேட்குற டிஸ்ட்ரிக்ஸில் அது தெரியுமா எப்பயுமே ரொம்ப ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்கு மதுரை டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் விருதுநகர் இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 35 மார்க்ஸ் வைக்கிறாங்க நார்த்து மேலே இருக்க டிஸ்ட்ரிக்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 50 மார்க்ஸுக்கு தான் மிட் டேர்ம் டெஸ்ட் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் செகண்ட் மிட் டேர்ம் எல்லாமே அதெல்லாமே ஈஸியாக இருக்குது பட் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி இந்த பக்கம் இருக்க கொஷின் பேப்பரெல்லாம் வட்ட கஷ்டமாக தான் இருக்குது தே ஆர் டேக்கிங் ஒன்லி ஃபார் 35
சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பிரிஞ்சு கிடக்கு. சென்னை வந்து நம்ம ஒன்றா சொல்ல முடியாது. சென்னை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் இந்த சுற்றி கொஞ்சம் இருக்குது கடலூர், இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பிரிஞ்சு அதில் ஒன்று ஈஸியாக இருக்குது, ஒன்று கஷ்டமாக மாறி இருக்குது. ஆனால் இந்த சவுத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் எல்லாமே ரொம்ப கஷ்டம். தூத்துக்குடி சவுத்தில் தானே இருக்குது, அதுக்கு என்ன விதி விலக்கா? அங்கே கோயம்புத்தூர்லாம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஓரளவு மாட்ரேட்டாக தான் கேட்டுட்ருக்காங்க, அதாவது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின். ஆனால் இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், நான் இருக்கேன்றதுக்காக இல்லை, வருஷம் நல்லா கண்ணீர் விடாத குறையா நான்லாம் டீச்சராக இருக்கப்போ அவ்வளோ கஷ்டப்படுவேன். நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காண்டி இதை மட்டும் படிக்கணும். அதுவும் இந்த ரொம்ப ஸ்லோ லேர்னர், லேட் ப்ளூமர் பசங்களாம் இருப்பாங்க. இந்த 10 கொஷினை படிச்சுட்டு போடா, அதில் தான் ஒன்று அந்த 10 மட்டும் கரெக்டாக வராது. ஒரு தடவை ஒரு பரீட்சையில் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட, அவன் என்ன சொன்னேன், எதுவும் படிக்காது, 20 கொஷின் மட்டும் கொடுத்து இந்த 20 மட்டும் படிச்சுடா, எப்படி இதில் 4 கொஷின் வந்துடுன்னு. அந்த 20 கொஷின் வந்து ஒரு கொஷின் கூட வரவே இல்லை. லிட்ரலாக ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி கஷ்டம். அதுக்கப்புறம் திரும்ப அனாலிசிஸ் பண்ணி நானே கொஷின்ஸ்லாம் எடுத்து நிறையா ஸ்டூடெண்ட் தான் கஷ்டப்பண்ணுமா. டே நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கப்போ நான் வருத்தப்படுவேன் கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, நீ வா மவனே, உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் நான் சொல்லித்தரதை கேளு, நான் சொல்லித்தரதை கேட்டு ஏதாவது போய் எக்ஸாமில் எழுதணும் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ 35க்கு வைக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராக இருந்தாலும் கட்டாயமாக கஷ்டமாக இருக்கும். 35க்கு மிட் டேர்ம் எழுதுனீங்கன்னா அது டெஃபினட்டாக டஃப் தான், அதில் மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. சரி, நைட்ரோ பென்சின் ஃப்ரம் பென்சின். என்னடா 5:42 ஆயிடுச்சு, எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம்? ஓ மை காட். ஐயோ, இன்னும் நிறைய கொஷின் இருக்குது இதில். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான கொஷின் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறேன், ரைட்டா? கவனிங்க. நைட்ரோ பென்சின் ஃப்ரம் பென்சின். பென்சினோட இருக்கா பென்சின், இதுக்கு என்ன ரிஏஜென்ட்ப்பா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பென்சினோட ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? HNO3 போடணும், ரைட்டா? HNO3, கான்சன்ட்ரேட்டட் HNO3 with concentrated sulfuric acid. அவ்வளோதான். இதை மட்டும் எழுதுனா போதும், அழகாக நைட்ரோபென்சின் வந்துடும், பிரச்சனையே கிடையாது, ரைட்டா? நைட்ரோபென்சின் தானே, டை நைட்ரோபென்சின் இல்லை, NO2. இன்கேஸ் டை நைட்ரோபென்சின் கீழே என்ன பண்ணுவீங்க, ரைட்டா? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் 5:31 இருந்துச்சு, அதுக்குலாம் 5:45 ஆயிடுச்சு. டை நைட்ரோபென்சின் என்ன பண்ணணும்? டை நைட்ரோபென்சினை திருப்பி இதே இது இன்னொரு தடவை போடுங்க, அவ்வளோதான். இதே தான் இன்னொரு தடவை, அதே HNO3 வித் H2SO4 திருப்பி இன்னொரு தடவை போட்டிங்க அப்படின்னா டை நைட்ரோபென்சின் வரும், சரியா? இட் வில் பி டை நைட்ரோபென்சின், NO2, அதுக்கப்புறம் NO2, இட் வில் பி லைக் திஸ், சரியா? ஓகே, அவ்வளோதான். ரிப்பீட். இதுக்கு அடுத்து இந்த கொஷின் நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல வந்துட்டேன். இதுதான் இன்றைக்கி ஒரு லாஸ்ட் கொஷின் இருக்குது, முன்னாடியே சொல்லிட்டேன். ஐசோடானிக் சொல்யூஷன். இது இல்லாத மிட் டேர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பரே இல்லைப்பா. ஐசோடானிக் சொல்யூஷன் இல்லாமல் எந்த ஒரு மிட் டேர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பருமே இல்லை. அதனால் ஐசோடானிக் சொல்யூஷனை கவனமாக படிச்சுட்டு போயிடு, ரைட்டா? 2 சொல்யூஷன் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ரைட்டா? நம்மளோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கேஜ் இருக்குல்ல, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கேஜில் இருக்கக்கூடிய சொல்யூஷன், ரைட்டா? நான் எடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷன், இவங்க 2 பேரோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும், ரைட்டா? 2 பேரோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்துச்சு, இவங்களோட பையும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ஐசோடானிக் சொல்யூஷன், சரியா? ஐசோடானிக் சொல்யூஷன், கிளியரா? ஐசோடானிக் சொல்யூஷன்றது தான் அட் ஈவன் டெம்பரேச்சர். நீ அதை மட்டும் எழுதிடாத. த 2 சொல்யூஷன் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் அல்லது அட் அ given temperature are called osmotic solution. Very 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 important, most important question பா, கவனம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கொஷின்? மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன் ஃப்ரம் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸ்லேருந்து ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணணுமா? 3 மெத்தட் இருக்குது, ரைட்டா? 6 o'clock முடிஞ்சிடும். 3 ப்ரிப்பரேஷன் இருக்குது. என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருக்குது? வாட் ஆர் த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ்? ஹாலோ ஆல்கேன் ஃப்ரம் ஆல்கஹால். ஆல்கஹால்லேருந்து ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது? ஆல்கஹால்லேருந்து ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த 3 மெத்தட்ஸ்? ஸோ ஞாபகம் இருக்கா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா டேரெக்டாக HCl, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட், ரைட்டா? ஹைட்ரஜன் குளோரைட் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா HCl ஆட் பண்ணுறது.
செகண்ட் மெத்தட் எப்படின்னா PCl5 ஆட் பண்ணுறது. தேர்ட் மெத்தட் எப்படின்னா தயோனைல் குளோரைடு SOCl3 ஆட் பண்ணுறது. சரியா? இதில் யாரை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் அதோட அவுட்புட்டை மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? HCl ஆல்கஹாலோட HCl போடுறோம் அப்படின்னா ஆனட்ரஸ் ZnCl2, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா CH3 CH2Cl குளோரோ ஈத்தேன்னு இருக்கும். இதோட ஆன்சர் சுறா கைடில் தப்பாக இருக்கும். ரைட்டா? சுறா இந்த இடத்துல இந்த POCl3 இதோட அவுட்புட் இந்த POCl3 + HCl இதுவும் சேர்த்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல அது வராது, செகண்ட் ஒன்ல மட்டும்தான் வரப்போகுது. சரியா? அடுத்து பாஸ்பரஸ் ஹாலைட், பாஸ்பரஸ் பென்டாஹாலைட்னு இந்த PCl5 போட்டோம் அப்படின்னா எப்பயும் போல் OH போயிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் சேம் தான். HCl போட்டாலும் சரி, இது போட்டாலும் சரி, SOCl3 போட்டாலும் SOCl2 தயோனைல் குளோரைடு தானே SOCl2. ஸோ SOCl2 போடுறப்ப அதே மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் அவுட்புட்டில் இதை மென்ஷன் பண்ணி எழுதணும், அவுட்புட்டில் மென்ஷன் பண்ணணும். இது வரைக்கும் நான் எந்த ரியாக்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை ப்ராடக்ட்ஸை நான் மென்ஷன் பண்ண சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ரியாக்ஷனில் பை ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கட்டாயமாக இதோட பை ப்ராடக்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பை ப்ராடக்ட்டும் இதோட ஆன்சரில் ஒரு பகுதி தான். அதனால் பை ப்ராடக்ட் எழுதாமல் விட்டுறாதீங்க. இதோட பை ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், SO2 அண்ட் HCl. SO2வும் கேஸாக போயிடும், HClவும் கேஸாக போயிடும். இதெல்லாமே நீ எழுத தெரிஞ்சிடும். சரியா? கிளியர்? சூப்பர். அடுத்து beryllium halide is covalent whereas magnesium halides are ionic. Why? Beryllium halides are covalent. Beryllium halide வந்து covalent bond, whereas magnesium halides are ionic. Beryllium ion என்ன இருக்கும்? Be2 plus small in size, involved in equal sharing of electrons. ரைட்டா? இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஸ்மால் சைஸு, அதனால் இவங்ககிட்ட வந்து எலக்ட்ரானை பிடிங்கிட்டு போகிறது கஷ்டம், அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தி. அதனால என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணாமல் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. whereas magnesium ion is bigger comparing to beryllium. magnesium is bigger, involved in transfer of electrons, it form a ionic bond. ஸோ அதான் வித்தியாசம். ஸோ அயானிக் பாண்டிங்க கோவலண்ட் பாண்டிங்க சிம்பிளான விஷயம், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அடுத்து வாட் இஸ் ஆஸ்மோசிஸ்? spontaneous process by which the solvent molecules passes through the semi permeable membrane. ரைட்டா? solvent molecules, solvent solute கிடையாது. ரைட்டா? solvent molecules passes through the semi permeable membrane from a solution of lower concentration to higher concentration. என்ன ராஜ் அன்னைக்கு இதை பார்த்து சரி பண்ணி சொல்லிட்டாங்க என்கிட்ட. அதாவது லோவர் கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் பயாலஜியில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அங்கே லோவர் கான்சன்ட்ரேஷன் என்னது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் என்ன, வாட்டரை மாற்றி எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அதனால் லோவர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது தான் நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து ஸோ இது நீ வரைஞ்சிருவேன், நான் சொல்ல தேவையில்லை. லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கவனம் கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட்டா? செமி பெர்மியபிள் மெம்பரின் அப்படின்னா ஒரு ஜவ்வு மாதிரி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதில் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் போகாது, மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். நம்மளோட சால்வெண்ட் பார்ட்டிகல் வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல், சொல்யூட் பார்ட்டிகல் பெருசு. ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓட்ட வழியாக அனுப்பும், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை அனுப்பாது. அதுதான் செமி பெர்மியபிள் மெம்பரின். ரைட்டா? ரைட், ஓகே. ஒன்றும் சொல்லலை. அன்றைக்கி ராஜ் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா, இல்லை பயாலஜி புக்கில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் போட்டிருக்குன்னு சொன்னான். நம்ம வந்து ஆக்சுவலாக நான் லோவர் டு ஹையர்னு சொன்னேன், அவன் ஹையர் டு லோவர்னா. அப்புறம் பயாலஜி புக்கை பார்த்துட்டு 10th லெவலில் வந்து என்கிட்ட பதில் சொல்லிட்டு போனோம். சார் அங்கே வந்து அவங்க வாட்டரையும் அதுக்கப்புறம் இன்னொன்னையும் மாற்றி எடுத்திருக்காங்க, அதனால் ஆன்சர் கரெக்டு தான். அந்த புக்கில் வேறு மாதிரி அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் எதுலேருந்து எது போகிறத மாற்றி எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தான். அதனால தான் இது நம்ம பார்த்துட்டோம்ல. பென்சின்லேருந்து எம் நைட்ரோ பென்சின், எம் டைநைட்ரோ பென்சின் நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் 2 தடவை போட்டோன்னா ஆன்சர் வந்து ரிப்பீட் பண்ணணும். டைநைட்ரோ பென்சினை திருப்பி அதை இன்னொரு தடவை போட்டோன்னா வந்துடும். இப்போ அதில் செகண்ட் டைம் போடுறப்ப டெம்பரேச்சர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? செகண்ட் டைம் மட்டும் டெம்பரேச்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டவ் ப்ராசஸ். டவ் ப்ராசஸ்னால் என்னது? குளோரோ பென்சினில் இருந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுற. ரைட்டா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ரைட்டா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ரைட்டா? ஓகே. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ இதுக்கு இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட் இதை போட மறந்துடுவாங்க. 350 டிகிரி செல்சியஸ் வித் 300 ATM. ரைட்டா? இது கெல்வின்லேயும் படித்து வச்சுக்கோ. ரைட்டா? 350 டிகிரி செல்சியஸை கெல்வின்லேயும் படித்து வச்சுக்கோங்க. கிளியரா? ரைட். இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவ்ஸ் ப்ராசஸ் அவ்வளோதான். கிட்டத்தட்ட 20 கொஷின் மேலே படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே.
இந்த ஒரு கொஸ்டின். வாட் ஹேப்பன்ஸ் when ethylene is passed through cold dilute alkaline potassium permanganate? கோல்டு டைல்யூட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேலே அனுப்புகிறப்ப என்ன ஆக போகுது? எத்திலீன் இஸ் கோயிங் டு பிகம் எத்திலீன் கிளைகால், ரைட்டா? OH ஆட் ஆக போகுது. வாட்டர் கோல்டில் கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4, டைல்யூட்னால வாட்டர் ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட ஆட் ஆக போகிறாங்க. இவங்க கூட ஒரு OH, இவங்க கூட ஒரு OH, அவ்வளோதான். சரியா? தட்ஸ் இட். பேஸ் ரியேஜென்ட் இதான் கோல்டு ஆல்கலைன் KMnO4 தான் பேஸ் ரியேஜென்ட். எஸ் வெரி குட். பேஸ் ரியேஜென்ட் ஒன் வேர்டில் பேஸ் ரியேஜென்ட்டோட ஃபார்முலா கேட்பாங்க, ரைட்டா? கோல்டு ஆல்கலைன் KMnO4ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டுடே செஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஷின் அந்த மாதிரி படித்தாலே போதும். டெஃபினட்டாக நம்ம சூப்பர் டூப்பராக மார்க் வாங்க ஆரம்பிச்சிடலாம். உனக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் நிறைய பிடிஎஃப் உனக்கு கொடுக்காம பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்கமிங் கிளாஸஸில் ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் பிடிஎஃப்ஸ். ஓகே, ரைட். டாடா, பபாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பபாய். இன்னைக்கு ஈவினிங் லைவ் இல்லை, நாளைக்கு ஈவினிங் தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கிடையாது, நாளைக்கு ஈவினிங் இருக்குது. சரியா? ஈவினிங் லைவ் வரவா? நான் ட்ரை பண்ணுறேன், நான் என்ன டைமிங்கில் கிளாஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஐ வில் ட்ரை இட் அவுட். ஏன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நாங்கள் எல்லாருமே ஸ்லாட் போட்டிருக்கோம். பிகாஸ் நிறைய கிளாஸ் ஆகிட்டே இருக்குன்றனால ஸ்டாப் பண்ணி. இன்றைக்கி வந்து உனக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி 11th இருக்கா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். இன்றைக்கி என்ன நவம்பர் 11 தானே? சரி, நான் செக் பண்ணிவிட்டு வரேன். சரியா? ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு உனக்கு அப்டேட் பண்ணுறேன்.